சாதாரண நியூஸ் பேப்பர்லேருந்து இந்த மாதிரி ஒரு அழகான ஆஃப்ரிக்கன் குயின் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து இதை பாதியை கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ரோல் பண்ணுறதுக்கு ஒரு கம்பி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் ஒரு குச்சியை கூட யூஸ் பண்ணலாம். கம்பி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மெலிசாக வரும். அதனால் இந்த கம்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃபுல்லாமே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணி எடுத்துட்டு ஃபெவிகாலை வச்சு லாஸ்ட்டில் ஸ்டிக் பண்ணிடுங்க. ஸ்டிக் பண்ணி முடிச்சிடுங்க. இது பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வருது. ஏறக்குறைய 1.5 அடி கிட்ட வருது. நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பாதி நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி பெருசாக பண்ணியிருக்கேன். அதை விட இன்னும் பாதியில் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் சின்னதாக வரும். அதுலேயும் பாதி எடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக நியூஸ் பேப்பர் வரும். ஸோ 1 2 3 ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ஃபுல்லாமே ஒரே மாதிரியே பண்ணிங்கன்னா அப்புறம் ஆஃப்ரிக்கன் குயின் வந்து ரொம்ப ஃபேட் குயினாக மாறிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக 3 நியூஸ் பேப்பராக பிரித்து எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து ஒரு ஸ்டிக்கை வச்சு ரோல் பண்ணிக்கோங்க. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த தொடப்பத்துக்கு யூஸ் பண்ணுற குச்சியும் வச்சு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட அந்த பேம்பு ஸ்டிக் இருக்குது, அதை வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். இது ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டரில் வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்டிக்கை வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பெருசு, செகண்டு பண்ண இல்லைங்களா, நம்பர் 2 நியூஸ் பேப்பரில் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கார்ட்போர்டில் என்ன பண்ணுங்க, ஒரு ரவுண்டு போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து 8.5 சென்டிமீட்டர் வரும். இது வந்து நீங்கள் பாட்டமில் வந்து இந்த கார்ட்போர்டு வச்சுக்கிறதுக்கு இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இந்த நியூஸ் பேப்பர் நம்பர் 1 இருக்கு இல்லைங்களா, அந்த நியூஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ரவுண்ட்லேருந்து மொத்தமே ஒட்டிக்கோங்க. ஒரு சைடில் வந்து ஒட்டி அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஃபுல்லாக ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். இது பண்ணுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து க்ளூ ஸ்டிக் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்டிக் ஆகிடும். ஃபெவிகாலில் ட்ரை பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் இது. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு மேலே நான் பண்ணி வச்சதை வந்து ஜாயின் பண்ணி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி மாஸ்கிங் டேப் போட்டு ஒட்டிடுங்க. ஆஃப்ரிக்கன் டால் வந்து உங்களுக்கு பாதி ஷேப் வந்துடும். இந்த மாதிரி டேப் போட்டு ஃபுல்லாமே வந்து ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா 2 அடி வருதுங்க. பார்க்கறதுக்கு தான் ரொம்ப சின்னதாக இருக்குது, ஆனால் 2 அடி கிட்ட வருது. இந்த மாதிரி நான் அந்த அட்டையை வந்து கீழே ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இது நிற்கிறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒட்டிட்டு என்ன பண்ணுங்க, சென்டரில் இந்த மாதிரி நம்பர் 2 நம்ம பண்ண இல்லைங்களா, நம்பர் 2 நியூஸ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் 1 நியூஸ் பேப்பரில் வந்து இங்கே பண்ண முடியாது. அதனால நம்பர் 2ல பண்ணிவிடுங்க. இங்கே நான் ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் தான் நீங்கள் இந்த ஃபினிஷிங் எல்லாம் பண்ண முடியும். ரொம்ப பெருசாக இருக்கிறதுல நீங்கள் இதை பண்ண முடியாது. மேலே வந்து சின்னதாக ரோல் பண்ணி ஒரு கேப் மாதிரி போட்டு ஒட்டிடுங்க. அடுத்து வந்து இந்த ஒரு பாட் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு grip கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் அதை பண்ணவே முடியாது. இது கொஞ்சம் கஷ்டம். பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். பாட் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சு நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபெவிகால் அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வந்து காய விட்டுருங்க. காய விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மாறிடும். அதுக்கப்புறம் வந்து கோல்டு பெயிண்ட் எடுத்துருக்கேன். கோல்டு பெயிண்ட்டு ஃபுல்லாமே வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே கொஞ்சம் ஒயிட்டோடு சேர்த்து கோல்டு பெயிண்ட் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ஷைனிங்கில் நல்லாயிருக்கும். கீழே வந்து ஒயிட் கலர் அடிச்சுட்டு அடுத்து இது ஃபுல்லாக ஒயிட் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு பிளாக் கலரில் வந்து டாட்டாக வச்சுட்டு ஃபுல்லாமே அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக மேலே வந்து பிளாக் கலரை வச்சு அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாட்டுக்கும் வந்து பிளாக் பெயிண்ட் அடித்தாச்சு. அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு டிசைன் இருக்குன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதை வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாமே ஒயிட்டை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாமே கலர் பண்ணிவிடுங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி இருந்தால் நம்ம எதையும் ஒரு மாஸ்டர் பீஸாக மாற்றலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது உதவாத கம்மல் ஒன்று இருந்துச்சு வீட்டில், அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த கையை மடக்கி ஒரு ஸ்டிக் போட்டு ஒட்டிடுங்க. அந்த சைடு இருக்கிற கையை மேலே ஒரு பானையை வச்சு அங்கேயும் ஒட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு இப்போது ஆஃப்ரிக்கன் டால் வந்து அழகாக ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். நீங்கள் பொறுமை இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இதை பண்ண முடியும். இல்லைன்னா நீங்கள் பண்ணவே முடியாது. இப்படி ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர்லேருந்து ஒரு அழகான குயினை எப்படி உருவாக்க முடியும் பார்த்தீங்களா. வேஸ்ட்டுன்னு எதையுமே நம்ம நினைக்கக்கூடாது. இந்த 2 டால்ஸுமே பெஸ்டியாக இருக்காங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.